ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிற பஸ்தத்திருக்கிறோம். ஒரு சிறு கூட்டமாய் உம்முடைய திரு சன்னிதானத்தில் நாங்கள் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியாகவும் நீர் கொடுக்கின்ற வார்த்தையை நாங்கள் பெற்றுக் கொடுக்கும்படியாகவும் நீர் பாராட்டிருக்கிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிற பஸ்தத்திருக்கிறோம். இப்பொழுதும் அடியனை மறைத்து ஆவியானதாமை இடைபடுவன்மாய் ஜெபிக்கிறோம். ஆக்கத்தாவே அன்றைக்கு சீசர்கள் அனுப்புகின்ற பொழுது பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்கள் மூலமாய் பேசுவார் என்று சொல்லி அனுப்பின தேவன் தாமே. இப்பொழுதும் கர்த்தாவே நீர் பேசும் நாங்கள் கேட்க அவளோடு காத்திருக்கிறோம். நம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமீன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுக்கு நாமத்தை நாம் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும், விசேஷமாக இந்த கடைசி நாட்களுக்குள்ளாக, இந்த ஆண்டின் கடைசி நாட்களுக்காக நாம் வர கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கின்றார். கடவுளுடைய திருச்சமூகத்திலே வந்திருக்கிற நாம் சற்று நேர தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி செல்வதற்கு முன்பாக, நாம் இந்த மாதம் நமக்கு மீட்பின் ஒளி வீசுவோம். மீட்பின் ஒளியை வீச நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதற்காக திருச்சபை கொடுத்த வசனம் யோவான் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருள் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள், இருள் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். அப்படினால் இன்றைக்கு நாம் மீட்பின் ஒளியை வீசுவோ வேண்டும் என்று சொன்னால், நாம் எந்த சூழ்நிலையும் இருளுக்குள்ளாக செல்ல வேண்டியதில்லை. ஏன்னால் இருளுக்குள்ளாக நாம் செல்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒளி வீச முடியாது. எனவே நீங்கள் நானும் ஒளியிலே இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் ஒளியிலே இருக்கின்ற பொழுதுதான் மீட்பை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். இன்றைக்கி நற்செய்தி எங்கும் சொல்லப்படுகின்றது. எங்கே பார்த்தாலும் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம், ஸ்கூலில் எல்லா சர்ச்சையும் ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அது நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கு படிக்கின்ற அநேக புறமத பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படினால் அவர்களும் ஆண்டவருக்குள்ளாக மீட்கப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய ஜெபமாய் இருக்க வேண்டும். நாட்களே ஏதோ ஒரு சடங்காச்சாரமாய் கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷனை நாம் நடத்துவதல்ல. நாம் நடத்துகின்ற எந்த இடத்தில் இருந்தாலும் அங்கு ஆண்டவரை அறியாத மக்கள் வர வேண்டும். வருவது மட்டுமல்ல, அந்த சிறு பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தையை தங்களுடைய வார்த்தையாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாய் அவர்கள் மீட்பை பெறுகின்ற பொழுது அந்த குடும்பம் மீட்பின் ஒளியை வீசுகின்ற குடும்பமாய். ஒருவேளை பெற்றோர்கள் ஆண்டவரை பற்றி அறியாமல் இருக்கலாம். ஆண்டவருடைய திருவசனம் அவர்கள் கேட்கக்கூடாத காலங்களிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் இருக்கின்ற காலங்களிலே, ஒருவேளை கடந்த வாரம் சனிக்கிழமை கீழமாத்தூரில் நம்ம சர்ச்சு பிள்ளைகளா ஒருவேளை நாம் இங்கே ஃபங்க்ஷன் நடத்தினோம். எல்லாம் நம்ம சர்ச்சு பிள்ளைகள் வச்சு நம்ம எவ்வளோ இது பண்ணோம். ஆனால் அங்கே வந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரை அறியாத புறமஸ்து பிள்ளைகள் வந்து அந்த வசனத்தை சொல்லவும், அவர்கள் ஆடின அந்த பாடல், ஆண்டவருடைய பாடலுக்கு அவர்கள் ஆடுகிறார்கள் என்று சொன்னால் இருப்பது ஆண்டவருக்குள்ளாக அவர்கள் வேறுண்ட அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதனால் வசனம் என்பது நமக்கு தெரியும். அது விதை போட்டாச்சு அப்படின்னா அது மரமாக வேண்டும், அது கிளை கொடுக்க வேண்டும். அந்த குடும்பம் ஆண்டவரின் மீட்பை அறிய வேண்டும். அந்த பிள்ளைகள் மூலமாய் அந்த இதில் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். திருச்சபையாய் ஒருவேளை எங்கும் நடந்து பெற்று கொண்டிருக்கின்றது, பள்ளிகளிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய ஜெபம் எல்லா பிள்ளைகளும் இந்த ஆண்டிலாவது அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக இந்த குடும்பம் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இங்கே பார்க்கின்ற பொழுது நாம் ஆண்டவருடைய மீட்பை நாம் அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதான் நமக்கு தெரியும். அதானே நம்மளாம் மீட்கப்பட்ட ஜனமா இல்லையா? சத்தத்தை காணாம டவுட்டாக இருக்கா? அவருடைய விலையேற பெற்ற ரத்தம், பரிசுத்தம் உள்ள ரத்தம், ஒரு பாவம் அறியாத தேவ ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தி அதன் மூலமாய் மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் தூய இம்மானுவேல் ஆலயத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் மார்த்தட்டி சொல்லணுமா?
நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை. என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் எது வந்தாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அவர் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, நீங்கள் நானும் இருக்கின்ற ஜீவகாலம் முழுவதும் நம்மோடு கூட இருக்கிறார். அது மட்டுமல்ல, மறுமையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் நம்மோடு இருக்கின்ற கர்த்தர். ஏதோ இந்த ஆண்டில் இருப்போம், இந்த ஆண்டிலே நம்மோடு கூட இருப்போம் அல்ல, நம்ம எத்தனை ஆண்டு காலம் நம் உலகத்தில் வாழ்கிறோமோ அத்தனை ஆண்டு காலமும் அவர் நம்மோடு இருக்கின்றார். ஒருவேளை ஆண்டவருடைய வரிக்கு முன்பாக நாம் எடுத்துக்கொள்ளப்படும் என்றால் மறுமையிலும் அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அதான் ஆண்டவர் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கின்றார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே மீட்பை நாம் வீச வேண்டும். அதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. மீட்பின் ஒளியை வீச வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பண்புகளை நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். 1, நம்முடைய பண்புகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். 1. 2வது, நம்முடைய ஆயத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஏதோ ஒளியை வீசுவோம் சொன்னால் லைட்டு படச்சுன்னா வந்துடும். எலக்ட்ரிசிட்டி, கரண்ட்டு வருது, சுவிட்ச் ஆஃப் போகிறோம், லைட்டு வருது. ஆனால் நம்முடைய சரீரம், நம்முடைய உள்ளான மனுஷன் ஒளி வீச வேண்டும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது. ஆனால் நாம் நம்முடைய பண்புகளை நாம் எப்படியாக காத்து கொண்டிருக்கின்றோம்? கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலே காணப்பட வேண்டிய பண்புகள் உண்டு. அந்த பண்புகள் இன்றைக்கு நம்மிடத்திலே குறைந்து கொண்டிருக்கின்றது. யாரும் மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. நடக்கின்ற காரியங்களில் யாராச்சும் மறைக்க முடியுமா? நான் பண்பாளன் சொல்லி நான் சொல்ல முடியுமா? ஒருவேளை ஆண்டவரை அறியாத மக்கள் சொல்லலாம். நாம் ஆண்டவரை அறிந்திருக்கின்ற பொழுது நம்முடைய பண்புகளை நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அதற்காக இந்த நாளில் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8 முதல் 15 வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அதில் பார்க்கின்ற பொழுது பேதுரு சொல்லுகின்றார். பேதுருக்கு நல்லா தெரியும், பேதுரு ஆண்டவரோடு கூட இருந்தவர். ஆண்டவருடைய எந்த இதுனாலும் நான் தான், அப்படி தானே? பேதுரு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர். அங்கு பார்க்கின்றோம், யோவான் 22 பார்க்கின்ற பொழுது 3 முறை ஆண்டவர் கேட்கின்றார், என்னிடத்துல அன்பாய் இருக்கிறாயா? ஆம், அன்பாய் இருக்கிறேன். இடத்துல அன்பாய் இருக்கிறாயா? ஆம், அன்பாய் இருக்கிறேன். இடத்துல அன்பாக இருக்கிறார். மனம் கசந்து அழுது, ஆண்டவரே நான் இடத்துல அன்பாக இருக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றது. பேதுருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அந்த அன்பு நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 8ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவரும் மன உருக்கம் உள்ளவரும் இணக்கம் உள்ளவர்களாக இருந்து தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனம் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். ஹல்லேலூயா. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோமா? அங்கு பார்க்கிறோம், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். அப்படின்னா ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். என்னால் முன்பு சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு காரியங்களை பார்க்கின்றோமே நம்முடைய வாழ்க்கையிலே, ஒருவேளை இதை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது நம்மிடத்திலே நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும், ஒருமனம் உண்டா? இன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்க்கணுமே, எல்லாரும் ஒருமனப்பட்டு கொண்டிருந்தார்கள். என்ன நடந்தது? ஆவியானவர் பலத்த கிரிகளை பண்ணாரு. இன்றைக்கு தூய இம்மானுவேல் ஆலயத்திலே நாம் அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் ஒருமன ஆவியோடு இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர், அதே ஆவியானவர் இன்றைக்கும் அசைவாட சித்தமுள்ளவராயிருக்கின்றார். அதே அற்புதத்தை இன்றைக்கு நீங்கள் நானும் செய்ய கிடைக்கிறோம். அன்றைக்கு அதே போல இன்றைக்கு நீங்கள் நானும் சாட்சி பகர்கின்றவர்களாய் இன்றைக்கு மக்களை பார்த்து என்ன சொல்றாங்க? இவங்களாம் இந்த தேசத்துக்காரங்களா ஆயிட்டாங்க. நம்முடைய ஜென்ம பாசையிலே பேசுகிறார்களே, நம்முடைய பாசையில், நம்முடைய ஜென்ம பாசையில்
இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன, ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது, ஆண்டவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றவர்களாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் அது தேவை என்ன? ஒரு மன ஆவி. ஒரு மன ஆவி எங்கேயோ அங்கேதான் ஆவியானவர் அசைவாடுவார். ஆவியானவருடைய வழிநடத்துதல் உண்டு. அப்படின்னா நாம் ஒருமனப்பட்டவர்களாய் மட்டுமல்ல, இரக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த இரக்கத்தை தான் போன வாரம் நம்ம பெண்கள் ஐக்கிய சங்கம் போனீங்கல்லையா, அவர்கள் மேல் வைத்த இரக்கம், இந்த இரக்கத்தின் அன்பு தான் நாம் போய் காமித்தோம். ஏதோ அது கிறிஸ்துமஸ் நாள் மட்டுமல்ல, நாம் எப்பொழுதும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்னால் கர்த்தருக்கு அங்கு பார்க்கின்ற பொழுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இவ்வளவு பெரிய வசனம். நாம் இறங்குகின்ற பொழுது நாம் மனிதருக்கு கடன் கொடுக்கவில்லை. இன்னைக்கு ஒருவேளை நாம் மனிதர்களுக்கு நாம் கடன் கொடுத்து கடன் வாங்கி கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு அது இஎம்ஐ பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு நம்ம கேட்காமலே ஃபோனில் வரும், ஐயா உங்களுக்கு 5 லட்சம் சாங்ஷன் இருக்குது, உடனே வாங்க. நம்ம கேட்குறோமா? இஎம்ஐ வாங்கினோம்னாக்கா அவ்வளோதான், நம்ம எம்டிஆர் தான், அதோட முடிஞ்சது. நம்ம ஏதோ அது நாம் பொருளை சேர்க்கின்றோம்னு சொல்ல, நம்மிடத்தில் உள்ளதும் அழிக்கப்பட போகின்றது. அதனால தான் கடன் இல்லாமல், அதனால ஆண்டவர் சொல்கின்ற பொழுது, நீங்களோ கடன் கொடுப்பீர்கள், கடன் வாங்காதிருப்பீர்கள். இன்னைக்கு இஎம்ஐ என்ற அந்த கடனை எத்தனை பேர் வாங்கி இன்னைக்கு வீடை வாங்கி வாசலை வாங்கி கடைசியில் வீடை இஎம்ஐ கட்ட முடியாமல் என்னாச்சு? வீடும் போச்சு, பைக்கும் போச்சு, காரும் போச்சு. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரோ அது போதும் என்ற அந்த மன திருப்தி இன்றைக்கு நமக்கு தேவை. அப்படின்னா அதுக்கு தேவை என்ன? நம்மிடத்தில் இரக்க குணம் இருக்க வேண்டும். நமக்கு இன்னைக்கு ஒருவேளை நமக்கு பசி இருக்கிறதுனால் பசியோடு வாழ்கின்ற மக்களை நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இரக்கம். நான் நல்லா சாப்பிட்டு போகல, மற்றவர்களை ஏதோ உங்கள் மத்தியில் இருக்கிற சின்ன தம்பி ஏதோ அல்ல, இதே மதுரையில் ஒரு நேரம் சாப்பிட்டு ஒரு ஓட்டுநர் 5 வருஷம் இருந்தவன் தான். 60 ரூபாய்க்கு 30 டோக்கன் கணேஷ் பஸ். ஐயாவுக்கு தெரியும், ரோசை சர்ச்சு போகிறதில்ல ஒரு வீடு இருக்கும், வீட்டில் கணேஷ் பஸ் இருந்ததா, 2 ரூபா தான் சாப்பாடு. அங்கே போனோம்னா ஒரு கூப்பன் கொடுப்பாங்க, 30 கூப்பன் சேர்ந்து 60 ரூபா. மாத சம்பளம் பேட்டாவில் கொடுத்தனே வாங்கி போய் ஒரு கூப்பனை வாங்கினா 1 மாதம் சாப்பாடு. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில். அப்படி தான் இருந்து தான் இன்றைக்கி ஆண்டவர் அவருடைய பழிபடத்தில் இன்றைக்கி இருக்க முடியாதுன்னு அழைத்திருக்கின்றார். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் எந்த நாளும் ஆலயத்துக்கு செல்லாத நாள் கிடையாது. எனக்கு இன்னைக்கு தெரியும், இந்த செவ்வாய்க்கிழமை தான் இந்த பஜார் லீவு, ஞாயிற்றுக்கிழமை கடை உண்டு. காலையில் 7 மணிக்கு ஜார்ஜ் சர்ச்சில் சர்ச் அட்டன் பண்ணாமல் கடைக்கு போக மாட்டேன். எம்டிஆர் அங்கே முடிஞ்சோன்னே ஓடி வந்து 9 மணிக்குள்ளே நுழைஞ்சிருவோம். கடவுளை தேடுகின்ற பொழுது கடவுள் நம்மை உயர்த்துகின்றவராக இருக்கின்றார். அப்படின்னா இரக்கம் குணம் என்பது நம்முடைய வாழ்க்கையை நாம் இருந்து பார்க்கணும். ஏன் சொல்கிறேன்? பசி இல்லாமல் பசியோடு அலைஞ்ச நாட்கள் உண்டு. நைட்டு ஆச்சுன்னா 9 மணிக்கு கடை முடிச்சோடனே பார்ப்பேன், வயிற்ற பார்ப்பேன். பசிக்குதுன்னா போய் இட்லி, இல்லையா அதுவும் எங்கண்ணே இந்த ரோட்டில் ஒரு பாட்டியமாக ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க, வாங்கி சாப்பிடுவோம். இல்லைனாக்கா ரூமில் போய் ஒரு செம்பு தண்ணியை குடிச்சிட்டு படுத்துறது. இதுதான் அதை நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் பின்னிட்டு பார்ப்போம் என்றால், நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், நாம் எப்படி வாழ்ந்தோம் என்று சொல்லி எந்த சூழ்நிலும் மறந்து போக அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. அப்பொழுது நாம் மறந்து போவோம் என்றால் நாம் இரக்கம் காட்ட முடியாது. நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்றால் நாம் எந்த நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மை உயர்த்திருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுதுதான் நாம் இரக்கம் காட்ட முடியும். அது மட்டுமல்ல, சகோதர சிநேகம் உள்ளவர்களாயும் மன உருக்கம் உள்ளவர்களாயும் இறக்கம் உள்ளவர்களாக இருங்கள். இன்னைக்கு சகோதர சிநேகம் எங்கே இருக்கு? சகோதரர்கள் உண்டா? குடும்பங்களில் உண்டா? இன்னைக்கு சகோதர சிநேகத்தோடு வாழ முடியுதா? வாழ நினைச்சாலும் வாழ முடியுதா? எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள். ஒரு அடி வரப்புங்கிறது தெரியல, வயலில் ஒரு அடி வரப்பு இருக்கும், அதை அண்ணன் தள்ளி போட்டார் சொல்லி கோர்ட்டுக்கு போய் அந்த வரப்புக்காக கேஸ் நடத்தி வயலே விற்றவங்க எத்தனை பேர் உண்டா? எத்தனை ஆண்டுகள் கேஸ் நடந்துருக்கு. ஒரு 10 சென்ட் இடம், 10 அடி இடம், அதுக்காக எவ்வளோ பிரச்சனைகள். எப்படியெல்லாம் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு யாரையும் நம்ப முடியாது. கூட பிறந்த ஒரே தாயின் கருவிலே பிறந்திருக்கின்ற அண்ணனையும் தம்பியும் நாம் நம்ப முடியவில்லை.
அதே தாய் தான் அவர்களுக்கும் பாலூட்டி சீராட்டி வளர்த்தார்கள். அதே தாய் தான் உங்களையும் என்னையும் வளர்த்திருக்கிறார்கள். அப்படி என்றால் வளர்த்த தாய் ஒன்றுதான், ஆனால் மக்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் மாறிக்கொண்டிருக்கின்றது. அப்படினால் சரோகர சிநேகத்திலே நிலைத்திருக்க முடியாதான் ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக நம்ம அழைத்திருக்கின்றார். ஒருவேளை என்னுடைய தாயோடு கூட, அதனால தான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை ரொம்ப அழகாக சொல்லுவார், உன்னுடைய தாயும் சகோதரனும் உன்னை தேடி வந்திருக்காங்க. என்ன சொல்கிறாரு? நல்லா சொல்லுங்களேன். என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரனுமாக இருக்கிறான். இதன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கையிலே எடுத்துக்கொள்ள வேண்டிய வேதவசனமாக இருக்கின்றது. என்னுடைய தகப்பனும் தாயும் என்னை எப்படி வளர்த்தார்களோ அப்படியாக நான் வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஒருவேளை என்னோடு கூட வளர்ந்தவர்கள் சகோதரர்கள் தாயும் தகப்பனும் விட்டு சென்ற அந்த முன்மாதிரியான வாழ்க்கையை வாழாதபடி வாழ்வார்கள், அவர்கள் சகோதரர்கள் அல்ல. ஒருவேளை உலகத்திலே பார்க்கின்ற மக்கள் நம்மை சகோதரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். இல்லை, அவர்கள் நம்முடைய இருந்த முன்னோர்கள் பொய் பேச மாட்டாங்க. யாருக்கு? அவங்கள வாயில் வஞ்சனை இருந்ததில்லை. இருந்துச்சா? மனசில் ஒன்று வச்சுட்டு வாயில் ஒன்று பேச மாட்டாங்க. யார் காசுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. உழைப்பாங்க. உழைச்சி அதில் வந்த காசு தான் பாதி போட்டு பாதி போட்டாமல் அவங்க வாழ்ந்த நாட்களை பாருங்க. இன்றைக்கி நம்ம பட்டும் பீதாரமும் போட்டு நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அன்றைக்கி அவங்க வாழ்ந்தது தன்னுடைய மானத்தை காத்தா போதுன்னு சொல்லி ஒரு சேலையை சுற்றிக்கிட்டு நமக்காக உழைச்சாங்க, நமக்காக ஓடினார்கள், நமக்காக அவர்கள் இன்னைக்கு அதனால தான் மக்கள் மத்தியில் இன்றைக்கி ஏன் இந்த சகோதர சிநேகம் இல்லாமல் போயிருந்தால் அவர்கள் தங்கள் முன்னோர்கள் விட்டு சென்ற அந்த முன்மாதிரியான வாழ்க்கை. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் என்ன, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்த. ஆனால் ஆண்டவரே சிலுவையை சுமந்திருப்பார் என்றால் நீங்கள் நானும் அவரை பின்பற்ற முடிகிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சிலுவை உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அப்படி தானே? யாரும் சிலுவை இல்லைன்னு சொல்ல முடியாது. சிலுவை அப்படின்னா அந்த சிலுவை என்பது ஆண்டவரை நாம் அண்டி சேருவதற்காக, ஆண்டவருடைய பயணப்பட்டு நாம் போவதற்காக, ஆண்டவர் சென்ற அந்த சிலுவை பாதையிலே நாங்கள்லாம் நடந்து சென்ற பொழுது அது எவ்வளவு பெரிய இது தெரியுமா? கீழேருந்து மேலே ஏறணும். அந்த பாறை சிலுவையை தூக்கிட்டு கீழேருந்து மேலே ஏறணும்னா ஒருவேளை சராசரி இதில் தூக்கிட்டு போயிடலாம். மலையில் தூக்கிட்டு போகணுன்னா முள்ளு ஒன்று தூக்கிட்டு போகும்போது அங்கே என்ன பண்ணாங்க? எருசலேம் சகோதரிகள் அங்கே தூக்கிட்டு பொழுது, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும். இன்றைக்கி அதான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. நம் பிள்ளைகளை நம்மை போல கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துறோம். கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்க? அவர்களுக்காகவே நாம் அழுது கொண்டிருக்கின்ற எத்தனை குடும்பங்கள், பிள்ளைகளுடைய பெற்றோருடைய சொல்படி கேட்டாமல் வாழ்கின்ற பிள்ளைகள் எத்தனை, தான் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் எத்தனை, அது மூலமாக இன்றைக்கி அழுகிற பெற்றோர்கள் எத்தனை பேர். கண்ணீரை கர்த்தர் கண்டு கொண்டிருக்கின்றார், அவருடைய துருத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் உண்டு, நிச்சயமாக அவருடைய பிள்ளைகளுடைய கண்ணீர்கள், நாம் எடுக்கின்ற கண்ணீர் எதுவும் வீண் போகாது. நிச்சயமாக ஒரு நாள் நம்முடைய எல்லா கண்ணீருக்கும் பதில் உண்டு. அதை நாம் இணைந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதுதான் பண்புகள். நம்முடைய பண்புகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது மட்டுமல்ல, தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. தீமையான காரியங்கள் நடக்குதுன்னா நம்ம என்ன பண்ணோம்? போயிடணும், அந்த இடத்துல விட்டு போயிடணும் அமைதியாக. நமக்கு தெரியுது இது தீமையான காரியம், இதில் நாம் உடன்படக்கூடாது என்றால் இன்றைக்கு உள்ள சூழ்நிலை நாம் அந்த தீமையை எதிர்த்து நாம் தீமையான காரியங்களை செய்யாதபடி ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் வந்து, ஆண்டவரே இந்த நடக்கின்றது, ஆண்டவரே உமக்கு அறியாமல் ஒன்றும் அல்ல, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கவும். அது மட்டுமல்ல, உதாசனத்துக்கு உதாசனம் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக எல்லாத்தையும் சொல்லிட்டு அதற்கு பதிலாக நீங்கள், நமக்கு ஆசீர்வாதம் ஒன்று என்ன பண்ணும்? நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரக்கும்படி அழைக்கப்பட்டவர் என்று ஆசீர்வதியுங்கள். இதுதான் உண்மையான பண்பு. பண்பு என்ன? நாம் என்னோடு இருக்கின்ற மக்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய சகல காரியங்களிலும் நம்முடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். ஆசீர்வாதம் நாம் கொடுக்கறது என்ன? கடைசியாக நம்ம வாங்குகிறோம் ஆரோனின் ஆசீர்வாதம், அப்போஸ்தல ஆசீர்வாதம். அது வாங்குறது நோக்கம் என்ன? ஆண்டவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆகிய அதிரே கடவுள் நம்மை ஆட்கொண்டு நம்மை வழிநடத்தி வரக்கூடிய நாட்களிலாவது கர்த்தர் நம்மோடு கூட நாம் பயணிக்கின்ற எல்லா நாட்களிலும் இருக்க வேண்டும். இதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம ஏதாச்சும் ஜெபக்கூட்டம் உண்டா? ஆராதனை உண்டா?
ஏன் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம்? ஆசீர்வாதத்தை பெறும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆசீர்வாதத்தை நாம் பெறுகின்ற பொழுது நாம் அதை மற்றவர்களுக்கு கொடுக்கவும் அழைக்கப்படுகின்றோம். ஏதோ பெற்றுட்டு போகிறது மட்டும் இல்லை, இந்த ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கும் நம்மோடு கூட இருக்கின்ற ஏழை எளிய மக்கள், யார் எங்களை விசாரிப்பார், யார் எங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்வார்கள் சொல்லி அங்கலாய்க்கின்ற மக்கள் மத்தியிலே நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை கிறிஸ்துவை நாம் இருக்கின்ற இடங்களிலே எத்தனை பேர் ஆண்டவரை குறித்து அறியாமல் இருக்கின்றார்கள். அவர்களை ஆசீர்வதிக்கிறதே நமக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அங்கே பார்க்கின்ற பொழுது இன்னொரு சொல்லுவாங்க, நமக்கு கோபம் வந்தாச்சுன்னா பிள்ளைகள் என்ன சொல்லுவோம்? அப்படி போ இப்படி போ, திட்டமா இல்லையா? கோபம் வந்தோடனே என்ன சொல்கிறது? அது தாய்மார்கள் அப்பா அம்மா பேசாமல் போயிடுவாங்க. கோபம் வந்துச்சுன்னா அப்படியே அந்த இடத்துல இருந்தோம்னா நம்ம ஏதாச்சும் நம்ம பிள்ளைய பண்ணுறது இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. பிள்ளைய பார்த்துன்னு என்ன பண்ணுவோம்? நாசமாக போ, நாயா போ, பேயா போ சொல்கிறோமா இல்லையா? சனியனே சொல்கிறாங்களா இல்லையா? உலகத்தில் இருக்க மக்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை நம்ம சொல்கிறோமா இல்லையா? எனவே நீங்கள் நானும் எந்த அதில் பார்க்குற பொழுது முட்டாளே, எரும மாடு, உதவ நான் இதெல்லாம் எழுதுனேன். இந்த மாதிரிலாம் சொல்கிற வார்த்தையெல்லாம் எரும மாடு நல்ல பிள்ளையாக இருக்கும். இந்த பிள்ளைய பிடிச்சி என்ன சொல்லுவோம்? எரும மாடு. சொன்னால் கேட்கல. ஆண்டவர் சொல்கின்றார், எந்த சூழ்நிலையிலும் உங்கள் வார்த்தையின்படி குழந்தைகள் ஆகிவிடாதபடி உங்கள் வார்த்தையை எச்சரிக்கையாக இருக்க அழைக்கப்படுகிறது. நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவர் இடைபடுகின்றவராக இருக்கிறார். நம்முடைய வார்த்தையை நாம் எந்த விதத்தில் யாரிடத்தில் என்ன சொல்ல வேண்டுமோ அதை நாம் புரிந்து, அதுவும் விசேஷமாக பிள்ளைகள் மத்தியில் இன்றைக்கி இருக்கின்ற பொழுது பார்க்கின்றோம். அதனால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொல்லுவார், மத்தேயு 5:44, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். முடியுமா? சிநேகிக்க போனால் வருவாங்களா சத்துரு? இவன் வாராண்டா, நம்மளே பாவம், நம்மளே வாலண்டியர். ஏன்னா கடவுள் நமக்கு சொல்லியிருக்காரு. சரி, நம்மளே போய் காம்ப்ரமைஸ் ஆகிடலான்னு போனால் அவங்க அவங்க 1008 கேள்வி வரும். இவன் எதுக்காக வாரான்? ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் சத்துருக்களை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆனால் நாம் ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்ட மக்கள், நாம் மற்றவர்களோடு கூட சத்துருக்களையும் சிநேகிக்க அழைக்கப்பட்ட மக்கள். நாம் சிநேகிப்போம். ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். நம்முடைய உள்ளான மனுஷனை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் அடிக்கடி நான் சொல்கிறது, மனிதனோ முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ உள்ளத்தை ஆராயும். நம்முடைய உள்ளத்தின் சிந்தனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை மற்றவர்களை நாம் ஆசீர்வதிக்க முற்படுகிற பொழுது அந்த ஆசீர்வாதத்துக்கு அவர் பாத்திரர்களாக கூட இருக்காளம்னா, ஆனால் நாம் ஆசீர்வதிக்க அழைக்கப்படுகின்றோம். அவர்களை நாம் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை சிநேகிக்க அழைக்கப்படுகின்றோம். அவர் சத்துருவாக இருந்தாலும் அவரை நாம் சிநேகிப்போம். ஆண்டவர் அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, அங்கே பார்க்கின்ற பொழுது உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களாகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் ஜெபம் பண்ணுங்கள். இவ்வளோதான் இன்றைக்கி பண்ணணும். நமக்கு எந்த நேரத்தில் யார் இன்றைக்கி அப்படி தான் சொல்கிறாங்க, எந்த புத்துலேருந்து எந்த பாம்பு வருதுன்னு. பாம்புனாவே சத்ரு, சாத்தான். இன்றைக்கி அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எந்த புத்துலேருந்து எந்த பாம்பு வருது. இன்றைக்கி அப்படி தான் வந்துகிட்டு இருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலே அது இடைப்பட்டு கொண்டிருக்கின்றது, குடும்பங்களில் இடைப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால் நீங்கள் நானும் நம்மை எந்த செயலிலும் நாம் ஜெபம் பண்ணுவதிலே நாம் உறுதியாக இருந்து ஜெபிக்கின்ற போது ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கின்றார். நம்முடைய பண்பு ஜெபிக்கின்ற பண்பாக இருக்க வேண்டும். அதனால தான் சொல்கின்ற போது நீதிமொழிகளில் பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 17:13 நன்மைக்கு தீமை செய்கிறவனவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ, நம்ம நன்மை செய்வோம், நமக்கு தீமை செய்கிறவன் செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். ஆனால் அதனால் என்னாங்க, அந்த தீமை அவன் வீட்டை விட்டு நீங்காது. அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட பண்புகளை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். இரண்டாவதாக ஆயத்தங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலே காணப்பட வேண்டிய ஆயத்தங்கள் என்று பார்க்கின்றோம். 12 வசனம் முதல் 15 வசனங்களை பார்க்கும்போது, அங்கே கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அப்புறம் நீங்கள் நானும் நீதிமானாக இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய கண்கள் எந்த சூழ்நிலையிலும் நாம் எங்கு சென்றாலும் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. கர்த்தருடைய முக விரோதமாக இருக்கிறது. நீங்கள் நானும் வேண்டாம்,
நமக்கு தீமை செய்கிறவங்களுக்கு கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. அப்புறம் 13, நீங்கள் நன்மையை பின்பற்றுவதானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அவருடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சந்தோஷத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். நான் இது ஒரு பெருமைக்காக சொல்ல வரல. நான் தூய இம்மானுவேல் ஆலயத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் இந்த ஊழியத்தின் பாதையில் நான் நடத்தப்பட்ட பொழுது தெற்குவாசல் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வருஷம் ஊழியம் பண்ணவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு, அந்த கிராமங்களில் ஊழியம் பண்ணவங்களாம் கூப்பிட்டு கிறிஸ்மஸ் அப்போ ஒரு கூட்டம், அந்த மாதிரி கூட்டம் போடுவாங்க. ஒருத்தர் வருவாங்க, ஒரு போதர் இருந்தார், இன்னொரு பக்கத்தில் ஒரு போதர் இருந்தார். நாங்கள் ஒரு 6 பேர் 7 பேர் இருப்போம். ஏன்னா அங்கே 7 சபை, 7 பேரோ 8 பேரோ உட்காந்துருந்தோம். அந்த கிறிஸ்மஸ் இதில் கூப்பிட்டு அவர் நாங்களும் போய் நாங்கள் கடவுளுடைய பாத்தில் இருந்து கடவுளுடைய வார்த்தைக்கு இது பண்ணி கிராமங்களில் போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ராத்திரியாக போல சொல்லிகிட்டு இருக்கோம். அவர் சொன்ன வார்த்தை, ஐயா அவங்க 2 பேரும் எந்த வசனத்தை எப்போ கொடுத்தாலும் நாங்கள் பிரசங்கம் பண்ணிடுறோம், ஆனால் நீங்களாம் பண்ண முடியாது. நினச்சி பாருங்க. எதாப்பில் உட்காந்துருக்கேன், தெற்குவாசல் ஆலயத்தில் உட்காந்துருக்கோம். அது எப்போதும் ஒரு வருஷமாக அந்த மாதிரி கூப்பிட்டு ஒரு கூட்டம் போடுவாங்க. அது எனக்கு அதாவது ஒரு பெரிய முள் குத்துன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி தூய இம்மானுவேல் ஆலயத்தில் வந்தோடனே எந்த நேரமும் குறிப்பாக இருக்கேன். எந்த நேரத்துலையும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அப்படிப்பட்ட 1000 எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. ஏன்னா அவர் எந்த நேரத்தில் ஐயா இது பண்ணாமல் நான் எப்போதுமே எல்லா வாரமும் ப்ரிப்பேராக வரேன். எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் உங்களுக்கு தெரியாது இல்லை, அடக்காரம் இல்லை. பார்க்குறீங்க எத்தனை இருக்குது அண்ணே கொடுத்துருங்க. ஆண்டவர் ஆண்டவர் முன்குறித்து விட்டார். ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார், நான் அல்ல. அப்படின்னா நாம் இப்படி பெருமை பாராட்ட நாம் அழைக்கப்பட்ட மக்கள்ல ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ நான் அதுதான் திருப்பி சொல்கிறது. என்ன சொல்கிறாரோ சொல்லிட்டு போயிடணும். இல்லை நாளைக்கு சொல்லலாம், இல்லை அடுத்த வாரம் சொல்லலாம்னா ஜீவன் இருக்குமா? இல்லை. கேட்குற மக்கள் இருப்பாங்களா? அன்னைக்கு கேட்டு ஒரு மக்கள், ஒரு ஆத்மா அந்த வார்த்தையின் மூலமாய் மனம் திரும்புதுன்னா அது பரலோகத்துக்குரியதாக இருக்குது. ஒருவேளை அன்றைக்கு அந்த வார்த்தையை கொடுக்காம அடுத்த வாரம் கொடுத்துக்கலான்னு போயாச்சுனாக்கா, அடுத்த வாரம் கேட்கறதுக்கு அந்த ஆத்மா இல்லைனாக்கா எங்கே போகும் சொல்லுங்க. ஆனால் ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார். நாம் பெருமை பாராட்டல, நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் சொன்னால் நாம் நிச்சயமாக ஆண்டவருடைய திருச்சபத்திலே பெருமை பாராட்ட வேண்டும். ஆண்டவர் என்னை முன்குறித்திருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், நான் உண்மையாக இருக்கிறேன். எனவே ஆண்டவர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அந்த விசுவாசம் நமக்குள்ளாக, அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொருக்குள்ளாக அதை இருக்க அழைக்கப்படுகின்றோம். இங்கே பார்க்கின்ற பொழுது நீதிமான் மேல் நோக்கமாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு யார் தீமை செய்கிறார்களோ அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறார் என்றும் பார்க்கின்றோம். யோவான் 9:31 பார்க்கின்ற பொழுது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கின்றோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானது செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். இப்போ நம்ம என்ன செய்யணும், அவர் சித்தமா, அவருடைய சித்தப்படி செய்கிறோமா, அவர் இதன் மூலமாய் மகிமைப்படுகிறாரா? நான் அல்ல, என்னுடைய வாழ்க்கை இல்லை. அப்படின்னா ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட நம்மை வைத்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு கூட நம்மை திருச்சபையில் இணைத்திருக்கின்றார். ஒரு நோக்கத்தோடு கூட நம்முடைய கரத்திலே ஊழியத்தை கொடுத்திருக்கின்றார். நம்முடைய கரத்திலே கொடுத்த ஊழியத்தின் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த நோக்கமும் சித்தமும் ஆண்டவருக்கு மகிமை உள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் அது நிச்சயமாக அது வாய்க்கும். ஏன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே என்றால் ஆண்டவர் எந்த சூழ்நிலும் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. இதான் வேதவசனம் சொல்றது. நான் எப்படி வாழ்வேன் அல்ல, ஆண்டவருடைய சித்தத்தின்படி. அதான பாவிகளுக்கும். பாவினா என்ன? பாவினும் பாவம் செய்கிறோம். பேச்சு, பொய், புரட்டு, அநியாயம், அக்கிரமம் இன்றைக்கி மக்கள் மத்தியில் இன்றைக்கி பெருகி கொண்டிருக்கின்றது. அது மூலமாக இன்றைக்கு பாருங்கள் எவ்வளவு பிரச்சனைகள், தேசத்தில் எவ்வளவு பிரச்சனைகள். மாநிலங்களாக இருந்த ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளாக இன்றைக்கு ஒருவருக்குள்ளாக ஒருவர் பிரச்சனை, திருச்சபைகளுக்குள்ளாக பிரச்சனை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சபைகளுக்குள்ளாக பிரச்சனை, சபையில் ஒரு சபையில் இருக்கின்ற விசுவாசிகளுக்குள்ளாக பிரச்சனை. ஏன்
கேள்வி கேட்டாகணும்ல. ஆண்டவர் வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. நான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவ பக்தி உள்ளவனாய் இருக்கின்ற போது அவருக்கு சித்தமான செய்தால் அவர் செவி கொடுப்பார். நம்முடைய என்ன ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று நாம் அறிந்து, ஆண்டவரே முடித்து சமூகத்திலே என்னுடைய காரியங்களை ஒப்படைக்கின்றப்பா, எனக்கு நீர் கொடுத்த ஊழியத்தை உம்முடைய கத்தில் ஏற்படுகின்றப்பா, நீர் என்னை கொண்டு என்ன செய்து அதெல்லாம் அடிக்கணும்னு நான் சொல்கிற வார்த்தை, எனக்கு அது வேண்டிய பலத்தையும் சத்துவத்தையும் தேவ வரத்தையும் தேவ ஞானத்தையும் நீர் தாரும். மனித ஞானத்தாலோ மனித ஆற்றலாலோ மனித முயற்சினாலோ பலத்தினாலோ படத்தினாலோ ஒன்றும் செய்ய முடியாது. நாம் எல்லாவற்றையும் வெறுமையாய் நாம் அவரிடத்தில் ஒப்படைக்கின்ற போதுதான் அவர் ஆவியின் அபிஷேகத்தை நமக்குள்ளாக ஊட்டுகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நாம் எந்த சூழ்நிலும் நாம் நன்மையை பின்பற்றுகிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, ஏனெனில் தேவனுடைய அனுமதியின்றி யாரும் நமக்கு தீமை அழைக்க முடியாது, யாரும் பண்ண முடியாது. ஆண்டவருடைய சித்தம் இல்லாதபடியே ஆண்டவருடைய பிள்ளைகளை யாரும் நமக்கு தீமையான காரியங்களை ஈடுபடவே முடியாது. ஈடுபட்டாலும் வாய்க்காதே போகும். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். கண்மணி என்ன பண்ணும்? கண்மணி வருதுன்னா உடனே புருவம் மூடும். கையை கொண்டு போங்க. ஆண்டவர் அப்படியாக நம்மை காத்து கொண்டிருக்கின்றார். உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லி பார்க்கின்றோம். எனவே நீங்கள் நானும் நாம் கொடுக்கப்பட்ட பொறுப்பில் நாம் இருப்போம். ரோமர் 8:22 பார்க்கிற பொழுது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் என்ன நடந்தாலும் அது எனக்கு நன்மை. என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய காரியங்களிலே எது நடந்தாலும் அது நன்மைக்காகவே நடக்கிறது என்பதை நாம் முதலாவது நம்புவோம். ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் ஒருவரும் நம்மேல் கைபோடுவதில்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், யுத்தம் என்னுடையது, எல்லாவற்றையும் சோத்திரத்தினுடைய வேண்டுதலாலும் விண்ணப்பத்தினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருக்கும். சமாதானமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். ஆண்டவர் நமக்கு அதைத்தான் வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம் அங்கலாய்க்க அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல, ஒரு சமாதானத்தோடு தேவ சமாதானம் நமக்குள்ளாக இருக்கின்ற பொழுது ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நாம் அவருடைய இடத்துல நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, 15 வசனம் நாங்கள் சொல்கிற பொழுது, கர்த்தராகிய தேவன் உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களுக்கு விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் ஆயத்தம் என்பது நமக்கு தேவை. என்னால் மீட்பின் ஒளியை வீச வேண்டும். நான் ஒரு வாரம் தான், அடுத்த வெள்ளிக்கிழமை முடிஞ்சதுன்னா இந்த ஆண்டு ஒளி வீசுகிற ஆண்டு முடிய போகுது. நாம் எப்படியாக ஒளியை வீசியிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அப்படின்னா நாம் இருளில் இருப்போம் என்று சொன்னால் எங்கு செல்கிறோம் என்பதை அறிய வேண்டும். ஆனால் ஒளி நம்மிடத்தில் இருக்கின்றது. இருக்கின்ற பொழுது நம்முடைய பண்புகளும் நம்முடைய ஆயத்தமும் ஆண்டவருக்கு ஏற்றதாக இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற மீட்பை நாம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, மற்றவர்களும் நம்மை சுற்றி இருக்கின்ற மக்களும் அந்த மீட்பின் ஒளியை கண்டு ஆண்டவரிடத்திலே வருகின்றவர்களாக இருப்பார்கள். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். சங்கீதக்காரன் சொல்கின்ற பொழுது, சங்கீதம் 119:46, நான் உம்முடைய சாட்சியை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாக வெட்கப்படாமல் பேசுவேன். சாட்சியை குறித்து வெட்கப்படாமல் பேசுவேன். என்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஆண்டவர் அதை அனுமதித்திருக்கின்றார். நான் சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ்கின்றேன். என்ன வந்தாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். என்னை இடத்திலிருந்து ஜீவனை எடுக்க ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. எனக்கு ஜீவனை கொடுத்தவர் தான் எனக்கு ஏற்ற நாளிலே அவருடைய சித்தப்படி என் ஜீவனை எடுக்க முடியும். அதற்கு மட்டுமாக யாரும் என்னை எடுக்க முடியாது. எனவே நான் எதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். என்னை நான் பரிசுத்தம் பண்ணி கொண்டிருக்கின்றேன். எனவே நான் எந்த சூழ்நிலும் ஆண்டவர் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவரே, நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். வாழ்கின்ற மக்கள் மத்தியிலே நான் நீதிமானாய் இருக்க நீர் எனக்கு அருள்தாரும் அப்பா. நான் அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தோடு கூட, என்னால் நீ வருகின்ற பொழுது நீதி உள்ள நியாயாதிபதியாய் வர இருக்கிறேன். உம்மிடத்திலே நாங்கள் நிற்க முடியாத ஆண்டவரே, நாங்கள் நிற்கத்தக்கதாய் நாங்கள் எங்களுடைய பண்புகளை இந்த நாளிலே ஒரு விசை ஆராய்ந்து பார்க்கவும், எங்களுடைய ஆயத்தங்களை ஒரு விசை இந்த நாளிலே நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும் நீர் எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்தீரப்பா. வரக்கூடிய நாட்களிலே நீர் இந்த நாளில் கொடுத்த அந்த வார்த்தை எங்கள் மூலமாய் நிச்சயமாக வெளிப்பட நீர் கிருபை தாரும் சொல்லி அவருடைய திருச்சமூகத்திலே நம்ம அர்ப்பணிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை அப்படியாக வழிநடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளது போல நாம் எல்லாவற்றிலும் உண்மையாக இருந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் வாழ உங்களுக்கும் எனக்கும் அதுமாய் அநேகருக்கு மீட்பின்
ஒளியை வீசுகின்ற மக்களாக இருக்க பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த நாளிலும் அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக எனக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, மீட்பின் ஒளியை வீசுவதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலே காணப்பட வேண்டிய பண்புகளையும் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலே காணப்பட வேண்டிய ஆயத்தங்களையும் கர்த்தாவே இந்த நாளில் சிந்திக்க முடியாது நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு வசனமும் கர்த்தாவே எங்களுக்குள்ளாக கிரியை செய்து வரக்கூடிய நாட்களில் கர்த்தாவே 1, 30, 60, 100 பலன் தரவன்மாய் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.